ஐயோ ஏடி அக்கா, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ராஜேஸ்வரி ட்ரம்மு இவ என்னத்த பண்ணிட்டு இருக்கு? அழகி அழகி நீ போ அங்க. அழகி சு சு அழகி குப்பை அவ்வளோத்தையும் புறக்கிட்டு வந்திருக்கிறது பாரு. அம்மா பார்த்தன்னா என்ன ஆவதுக்கு? ஒரு மாடை கூட ஒழுங்கா பார்க்க முடியாதான்னு கேட்டியா சுவா? அழகி எம்மாடி பின்னாடி வருது. ஐயோ உள்ள போகுது. எடி அக்கா ட்ரம்மு எருமா மாடி என்னட்டி செஞ்சுட்டு இருக்க உள்ள? ஏ ட்ரம்மு என்னது டீ? ஐயோ அழகி எடி யார் இதை உள்ள கூப்பிட்டா? நான் தான் கூப்பிட்டேன். ஆளு மண்டையும் பேரு வெளியே போயிட்டு உள்ள வர அவ்வளவு இப்படி கிடக்குட்டி. என்ன செய்யுதுக்கு? எடி கெட்டி தானே போட்டிருந்து. கெட்டி தான் போட்டிருந்த. ஆச்சி தான் துணைக்கி இருந்தாவ. இது எப்படி இப்படி வந்துச்சு? ஐயோ ஆமா ஆச்சி தான் இருந்தாவ, நான் பார்த்தேன். அங்க இல்லடி, அங்க இல்ல முட்டு மாட்டி கொட்டு இல்லடி அந்த பக்கம். அழகி அழகி பின்னாடி வா, பின்னாடி வா அழகி. அழகி அழகி அம்மா வந்த யாசுவாணி மாட்டு கொட்டைக்கு போய் நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அழகி எம்மாடி இது என்னட்டி அங்க இங்கன்னு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்குது? கையை தட்டி விடுவிட்டி. ஏட்டி அக்கா இங்க பாரு கொஞ்சம். ஐயோ இந்த குச்சி கம்பை உடச்சி போட்டிருக்குட்டி. எவ்வளோ விலை கூடுதல். வந்து நின்று ஏசுவா. குச்சி கம்பை அம்மா தொடவே விட மாட்டா. இது நல்லா உடச்சி விட்டுருக்குது. பேசாம இருட்டி நீ வேற. இது எப்படி விரட்டுதுக்கு? இந்த ஆச்சி எங்கிட்டி போனவ? ஆச்சி விரட்டி கூட இருந்தாவ. எனக்கு எங்க தெரியும்? சண்டு சண்டு ஆட்டி ஆடியாச்சு. இந்த மாடி எங்க போச்சுன்னு தெரியலையா? எங்க போச்சு? வந்து நின்று ஆடி தொலைஞ்சிருவாள் என்கிட்ட. பச்சடாளி 10 நிமிஷத்துல வந்துருவேன்னா. ஐயோ இந்த வேலை பண்ண எங்க போனாலும் இவன் மாடை பார்த்துருந்தா எனக்கு இந்த சோதனை வந்திருக்குமா? எனக்கு நிற்கவா கழியும் நடக்கவா கழியும். இதை மாடை வேற மேய்க்க விட்டுருக்கா. ஒரு 1/4 லிட்டர் பால் கலந்து போய் நான் என்னென்னலாம் செய்ய வேண்டி இருக்கும். எனக்கு தான் போன் அடிக்குது. அடைச்சி அவற்று மூஞ்சி இந்த போன் வேற எதுக்கு அடிச்சுட்டு கிடக்குது? பச்சனாளிக்கு விஷயம் தெரிஞ்சுட்டோ இல்லை எவனும் மாட்டை கடைச்சிட்டு போன் போடுவானோ? ஐயோ ஐயோ என்ன செய்ய போறோம்? போன் எடுத்து பேசுவோம். ஹலோ யாச்சி, நான் தான் பத்திரக்காளி. யாச்சி இப்போ தான் பைசா தந்திருக்காச்சி, கேட்குவா? ஹலோ சொல்லுட்டி பத்திரக்காளி சந்தன மாதிரின்னு சொல்லு. என்னட்டி என்னது பைசா வைப்பண்ணனுக்கு தந்தாரா? சரி இப்போ என்ன செய்ய இருக்கு? என்ன ஆச்சு இப்படி சொல்லிக்க? கோபத்திலே இருக்கே மேல. வர வழியில வள்ளிதாச்சு கிடைச்சா அதான் அவ கூட ஓடி வந்துட்டேன். அடுத்த தடவை பைசா வாங்க போகும்போது உங்களே கூட்டிட்டு போறேன். 10,000 ரூபாய் தந்திருக்காச்சு. இந்த 10,000 ரூபாய் நான் 10 மணி நேரம் காவல் இருந்திருக்கேன். நான் இப்ப தான் கிளம்ப போறேன். சேரிட்டி சாப்பிட்டு போன வயசு இங்க மனசு இருக்கு. இதுல நீ வேற என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? என்ன நீ ஆண்டு சொல்லுங்க, நான் பாத்துக்கிட்டேன். என்னாச்சு? ஐயா வளர ரொம்ப இருக்கும் கண்டுபிடிச்சா. இல்லடி ஒன்னும் இல்லடி, நீ வாட்டி வா வா ஏடி மெதுவா வா, அவசரப்படாத. மெதுவா பார்த்து ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணி வாட்டி வண்டி கிண்டி எதுவும் இடிச்சிட்டு போயிடாம, சரியா? போவா இருவள்ளி அவ மெதுவாக ஆச்சு வருவேன். வண்டி அடிக்க என்ன பாஸ் ஆச்சு? ஒன்னு லட்சம் மெதுவா 2 பக்கம் பார்த்து தான் ரோட கிராஸ் பண்ணுவேன், சரியா? அத அழகி எங்க ஆச்சு? பத்திரமா இருக்குவா? நான் இப்ப வந்துருக்கேன். நீ போன வைட்டு வா வா வந்துட்டு பேசு வா வா. ஆச்சு அழகி குழவின்றி அன்ட்டு வராளம்மா. யாச்சு போன வச்சுட்டா போல இருக்குவ. அழகி என்ன செய்யணும் தெரியல. சும்மா இருக்குவா, கெட்டி கிடக்குவா, புள்ளுமே விட்டுருக்காவான்னு தெரியல. போன வச்சுட்டா. சரி போவோம் வள்ளி, போமா போவக்கா. எவ்வளோ நேரம் இருந்துச்சுட்டா. இவளுக்கு ஒரே கொட்டாவிதான். ராத்திரி முழுக்க எங்க தான் வேலைக்கு போறான்னு தெரியல. வா இந்த 3 பிள்ளைல என்ன பெரிய கொட்டாவி. 3 பிள்ளைல மேய்க்க வைக்க முடியுது. சே, ஒன்னழுதா இன்னொன்னு அழுவு, இன்னொன்னு அழுதா இன்னொன்னு அழுவு. எப்பா கஷ்டமா இருக்குக்கா. இருக்கும் சும்மாவா பிள்ளைய பத்தி வளர்க்கறதுக்கு. வா வா ஏக்கா 1/4 லிட்டர் பால் தாங்கக்கா. இவள மாடு வாங்கி விட்டு 2 நாள் ஆச்சு. ஆளுக்கு 1/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு போறியோ? ஏக்கா ஆச்சிக்கெல்லாம் கொடுத்துருக்கல, எனக்கு தெரியும்க்கா. ஒரு 1/4 லிட்டர் தாங்கக்கா பிள்ளைக்கு. வள்ளி ஆச்சி எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காவ. 1/4 லிட்டர் கொடுத்தே. எல்லாரும் உடனே 1/4 லிட்டர் தாங்க, 1/2 லிட்டர் தாங்க, 1 லிட்டர் தாங்க பின்னாடியே வராளுவ. கேட்டியா? கறக்க மாட்டு பால் கொஞ்சம் கூட காப்பி தண்ணி போட்டு கூட நாங்க குடிக்கல. சரி நீ பிள்ளைக்கு சொன்னால தாரே. வா இனிதான் பெய்யது எங்கன்னு பார்த்து எடுத்து பால் கறந்து தரணும். வா எப்படி 1/4 லிட்டர் பால் கிடைச்சு போவோம் வாங்க. ஏட்டி அக்கா இறக்கி விடுட்டி. ஏட்டி எப்படி இறக்கி? அழகே பயமா இருக்கு. பின்னாடி இருந்து ஒன்ன தூக்குன மாதிரி முன்னாடி இருந்து என்ன தூக்கிட கூடாது. அழகே என்னடி இது? ரிவர்ஸ்ல போகுது. ட்ரம்முக்கு காப்பாத்துட்டி. ஒண்ணு செய்யாதுட்டி இருட்டி. அழகி அன்னைக்கு ஆச்சியவே இப்படிதான் தூக்கிட்டு வந்தது. ஆச்சியை இந்த மாடு கொண்டு வந்த வரையும் அம்மா சொன்னா
அப்பமே வேண்டான்னு கொடுத்து விடறதுக்கு இல்லாம அழகி அது உங்க அக்கா அப்படி யாரக்கூடாது ஏத்தக்கூடாது. அக்கா உங்க தாத்தா அக்காவா போட்டி இருந்துச்சு. அழகி இறங்கி விட அழகி இது குதிச்சு இறங்காமட்டி சனியன எப்படி இறக்க விட முடியும்? குதி மேல இருந்து ஏடி அக்கா காப்பாதுடி பின்னாடி பின்னாடி போகுது ஏக்கா. இது எருமமால குதியாமட்டி ஒண்ணு குதிச்சிரு இல்லனா அது கூட போய் டூர் சுத்திட்டு வா. ஏக்கா ஏடி அம்மைக்கு போன் போடுடி. இது வாரமட்டி இருட்டி. ஏவா நடக்கவே கலிலப்பா. அன்னைக்கு இந்த காளை மாட்டு கூட தான கடந்து போய் பாச்சு கேட்டு பாப்போம். ஐயோ கொம்ப வேற நல்லா கீட்டி விட்டுருக்கு. குத்துனா குடலு குஞ்சாண்டி ஒன்றும் மிஞ்சாது. கடவுளே நீ தான் கூட இருந்து காப்பாற்றணும். இங்க பாருமா காளை நீ அத்தைக்கு ஒருத்தி கூட சுத்திட்டு கடந்தெல்லாம் அவன் கூட அளவின்னு நல்லா ஆளு வெளில சொல்லாட்டு. அவளை பாத்தியா எங்கேயாது? அவன் எப்படி பதில் சொல்லும்? அது உம்மானு கட்டும். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிடுவேன்? காளை அந்த அளவி எங்கேயாவது பார்த்தேன்னா சொல்ல. அது என் பொறுப்புல இந்த 10 நாள் தந்துட்டு போனான். சவத்தங்கனை போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அளவு எங்க போச்சுன்னு தெரியல. கொஞ்சம் சொல்ல உனக்கு தெரியாம இருக்காது. கண்ணே பார்க்கும்போது நீ அது கூட தான் சுத்திட்டு கடந்த 2 நாளாட்டு எங்க பார்த்த சொல்லு பாப்போம். சவத்தை சொல்ல மாட்டேங்குவ. வலது பக்கமா நீ மோனு கட்ட ஆச்சு புரிஞ்சுக்கிடுவேன். வலது பக்கம் போச்சா இல்லையா? இடது பக்கமா அதுவும் இல்லையா? நேரா போச்சா இல்ல உனக்கு புறத்தாக்கல பார்த்த சொல்லியான்னு சொல்லியான்னு சேர முடிச்சுட்டு கிடக்க இருக்க. நீ வேற கோவப்பட்டு பேசுவு. முரட்டு ஆளா இருக்கும் போல இருக்கும். குத்துனா எலும்பு மிஞ்சாது. சரி நீ அளவிய பார்த்தேன்னா அது சொல்லி போறேனா? ஷோ எங்கன போய் அடைஞ்சுக்குன்னு தெரியலையே. மாட்டு கொட்டாலேயே ஆள காணும். கடவுளே காப்பாற்று. எம்மா ஏக்கா உங்களுக்காண்டி தானக்கா அங்கேருந்து நடந்து வரேன். போகும்போது நடத்தி கூட்டிட்டு போயிட்டியா, வரும்போது நடத்தியே கூட்டிட்டு வந்துட்டியா. ஒரு ஆட்டோவாவது பிடிச்சி கூட்டிட்டு வரலாம்லக்கா. அட வா வள்ளி, ஆட்டோ கொடுக்க பைசாக்கு என்னத்தையும் வாங்கி தின்னுடலாம். நீ வா, கொஞ்சம் தூரம் தானே அண்ணன் இருக்கு. ஒரு தெரு 2 தெரு தாண்டி போனா இருக்குது. வா வா மெதுவா நடந்து வா. குண்டு குண்டு இருக்க நானே அழகா உருண்டு நடந்து வரேன். நீ நல்ல ஒல்லியா தானே இருக்க. கால் வலியா கை வலியா நடந்து வாயா. ஆமாக்கா ஆமா நல்லா சொல்லுவியோ. ஆளுக்கு ஒல்லியா இருக்க நீ இன்னபடின்னு ஓடிடுவேன்னு சொல்லுதாவ. நான் படுக்க பாடு எனக்கு தான் தெரியும். ஒல்லியா இருந்தா நடக்க முடியும்னு யாருக்கா சொன்னா? ஒல்லியா இருந்தாதாங்க கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு. சரி சீக்கிரம் வா வள்ளி, நம்ம மாடை வேற கெட்டி விட்டுட்டு வந்திருக்கேன். ஆச்சி பாம்போல ஒத்தையில இருந்து பாத்துட்டு இருப்பாவ. ஓடியா அளவி அம்மா எடி அளவி அளவு எங்க பஞ்சராளி எடி யாச்சி மாட்டு கொட்டையில மாடை பாருங்க. இங்க எங்க சுத்திட்டு இருக்குதியா மாடங்க? அழகி எங்க போனா? புல்லு மேய போயிருக்குமா இருக்கும். ஆச்சி துணைக்கி இருப்பாவ. புள்ளி மேய்க்க கூட்டிட்டு வந்தேலாச்சி. எப்பாடி பாவ பசியோடி இருக்குமென்னு பார்த்தேன். அவ தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் அவள்கிட்ட சொல்லி விட்டேன். எடி பஞ்சராளி என்னாச்சி? எடி என்ன யாழிப்படாதடி. சவத்தந்த இந்த மனுஷங்களை உளிஞ்சு கிடக்காருன்னு சொன்னாட்டு இந்த ஊடா லட்சுமி மாமா சொன்னான்னு நான் அவரை போய் தூக்கிறதுக்கு போனானா அந்த ஒரு கேப்ல அளவு எங்கேயோ ஓடி தாட்டி. என்னது அழகி ஓடி போயிட்டாளா? சும்மா இரு வள்ளி, ஓடி போறாளா? பேசாம இரு கொஞ்ச நேரம். எங்க ஆச்சி ஓடுனா பார்க்காமல விட்டியோ? சொல்லிட்டு தானே ஆச்சி வந்தேன். ஏடி நான் என்னடி பண்ணுவேன்? சவத்த சாக்கடையில உளிஞ்சு கிடந்தாருன்னு போன வந்து ஓடின விட்டி பஜனாலி நான் ஒண்ணுமே செய்யலட்டி. ஏட்டி அளவி ஓடி போயிட்டான்னு நினைக்க மாட்டி. இந்த மற்றவங்களுக்குள்ள மாட்டு மேல ஒரு கண்ணாவே இருந்தாட்டி. ஆனா மாடு அங்கதான் நின்னுவு. என்னடாச்சு உளறிட்டு கிடக்குதியா? ஓடி போயிட்டாளு. பேசாம இருக்கீங்க அழகி. எங்காச்சும் விட்டிய வாங்கி 2-3 நாள் கூட ஆவல அழகி. ஏக்கா வாங்க கந்து வரப்புலதான் எங்கேயும் கிடக்கும் தேடி பாப்போம். அழகி ஐயோ நான் பொண்ணா பூவா பாத்துட்டு இருந்தேன் அழகி. மதுராணி என்ன ஆச்சு? பேசாம இருங்க. இல்லடி நான் இங்க போய் தேடி நீ அந்த பக்கம் போய் தேடி. சவத்த இவ வேற கோவப்பட்டு தொலையாரு. அளவி வேண்ட நம்மள பின்னாடியே போயிருவோம். அளவி அளவி எங்கிட்டே போன வஞ்ச வைக்க கண்ணில் மாட்டுன்னு அவளை எங்கிட்டே